மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் யாரை நம்புவது என்ற குழப்பம் உங்களுக்குள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீடு ஆகியவை குழப்பமடையும் போது மனிதனுக்குள் பெரிய மனப்போராட்டம் வெடிக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவது போன்றோ அல்லது உங்களை பற்றி புறம் பேசுவது போன்றோ ஒரு சூழ்நிலை நிலவுவதால யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற மிகப்பெரிய அந்தரங்க குழப்பம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். பெற்ற பிள்ளைகளா, கட்டிய கணவனா அல்லது மனைவியா, உடன் பிறந்தவர்களா என்ற சந்தேகம் உங்கள் மன அமைதியை பறித்திருந்திருக்கும். இந்த நிலை தற்காலிகமானதுதான். கிரகங்களின் சஞ்சாரம் மாறும்போது நிலைமை சீராகும். அதுவரை யாரிடமும் முழுமையா உங்களை ஒப்படைக்காம உங்க சுய புத்தியை பயன்படுத்தி ஆன்மீகத்துல மனதை செலுத்துவது நல்லது உங்களுக்கு. அதாவது உங்களுக்குள்ள குழப்பமடையும் போது மனிதனுக்குள்ள மிகப்பெரிய மனப்போராட்டமே வெடிக்கும். உங்க குடும்பத்துல உள்ளவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவது போன்றோ அல்லது உங்களை பற்றி புறம் பேசுவது போன்றோ ஒரு சூழ்நிலை நிலவுவதால நீங்க யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாதுங்கிற மிகப்பெரிய அந்தரங்க குழப்பத்துக்கு உங்களுக்குள் ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். பெற்ற பிள்ளைகளா, கட்டிய கணவனா அல்லது மனைவியா, உடன் பிறந்தவர்களா என்ற சந்தேகம் உங்க மன அமைதியை பறித்திருந்திருக்கும். நெருங்கியவரோட வார்த்தை மன வேதனையை கொடுத்திருந்திருக்கும். மிதுனம் ராசினர் எவ்வளவுதான் தைரியசாலியா இருந்தாலும் தங்களுக்கு பிடித்தவங்க என்று வந்துவிட்டால் அவங்களிடம் மொத்த பாசத்தையும் கொடுத்து விடுவீங்க. அப்படி நீங்க உயிரா நினைத்த ஒரு நெருங்கிய நபர் அது தாயாகவோ, தந்தையாகவோ அல்லது துணையாகவோ அல்லது குருவாகவோ இருக்கலாம். உங்களை நோக்கி கனையாக வீசிய சில வார்த்தைகள் உங்கள் இதயத்தை ஆழமா காயப்படுத்தியிருந்திருக்கும். நீ என்ன செய்தாய் எனக்கு என்பது போன்ற கேள்விகள் உங்கள் தியாகத்தை உதாசீனப்படுத்தியிருக்கும். ஜோதிட ரீதியாக சந்திரன் மற்றும் புதன் சேர்க்கை அல்லது பாப கிரகங்களோட தொடர்பு ஏற்படும் போது இத்தகைய மனவேதனை உண்டாயிருந்திருக்கும். வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் காலம் அதை குணப்படுத்தும் என்று கடந்து போவதே உங்களுக்கு நல்லது. அதாவது உங்க குடும்பத்திலேயோ அல்லது நெருங்கியவங்க உங்க மனசை வார்த்தைகளால உங்க மனவேதனை ரொம்ப கெடுத்து போயிருந்திருக்கும். உங்களுக்கு பிடித்தவங்களே இந்தவாறு வந்துவிட்டால் பிடித்தவர்கள் வந்துவிட்டால் அவங்கள மொத்த பாசத்தையும் கொடுத்துட்டு விடுவீங்க. அப்படி நீங்க உயிரா நினைத்த ஒரு நெருங்கிய நபரே அது உங்க தாயாக கூட இருக்கலாம், அல்லது தந்தையாக கூட இருக்கலாம், அல்லது துணையாகவோ அல்லது குருவாக கூட இருக்கலாம். உங்களை நோக்கி கனையா வீசிய சில வார்த்தைங்க உங்கள் இதயத்தை ஆழமாவே காயப்படுத்தி இருந்திருக்கும். உறவுகள் தற்காலிகமாகவே விலகி இருந்திருப்பாங்க. உங்கள் ராசிக்கு பந்த பாசங்களை குறிக்கும் சுகஸ்தானாதிபதி பலவீனம் அடையும் போது குடும்ப உறுப்பினர்களோ அல்லது மிக நெருங்கிய உறவினர்களோ உங்களிடமிருந்து தற்காலிகமா ஒரு தூரத்தை மெயின்டைன் செய்ய தொடங்குவாங்க. உங்களோடு பேசாம இருப்பது, குடும்ப விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காம தவிர்ப்பது அல்லது நீங்க சென்றால் அங்கிருந்து நகர்வது போன்ற செயல்கள் உங்களுக்குள் ஒரு தனிமை உணர்வை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த தற்காலிக விலகல் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா தொடர்ச்சியான சண்டைகளுக்கு இந்த இடைவெளி ஒரு முற்றுப்புள்ளியாகவே அமையும். ஆனால் அவங்க தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள இந்த விலகல் உதவும் என்பதால் நீங்களாக சென்று அவர்களிடம் ஒட்ட முனைய வேண்டாம். உங்க உறவுகள் இப்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது இந்த நெருங்கிய உறவுகள் உங்களிடம் தற்காலிகமான ஒரு தூரத்தை மெயின்டைன் செய்ய தொடங்குவாங்க. அது உங்களோட பேசாம இருப்பது, குடும்ப விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காம தவிர்ப்பது, அது நீங்கள் சென்றால் அங்கிருந்து நகர்வது போன்ற செயல்கள் உங்களுக்குள் தனிமை உணர்வை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். இது தொடர்ச்சியான சண்டைகளுக்கு இந்த இடைவெளி ஒரு முற்றுப்புள்ளியாகவே அமையப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. புதிய திட்டங்கள் வெற்றியை பெறும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் மனசுல நீண்ட நாட்களா
தீட்டி வைத்திருந்த புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் வியூகங்களை செயல்படுத்த இதுவே மிகச்சிறந்த தருணம். புதிய தொழில் தொடங்குதல், வியாபாரத்தை விரிவுபடுத்துதல், புதிய கிளைகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் சமூகத்துல தனிப்பெயரும் புகழும் உங்களை தேடி தரப்போகின்றது. அதாவது நீங்கள் உங்கள் மனசுல நீண்ட நாட்களா தீட்டி வைத்திருந்த புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் வியூகங்கள் செயல்படுத்த இது மிகச்சிறந்த தருணமா அமைய போகுது. புதிய தொழில் தொடங்குவதால வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், புதிய கிளைகளை உருவாக்கலாம் போன்ற முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. குடும்ப மரியாதை உயரும் உங்களுக்கு. சமூகத்திலும் சரி, சொந்த பந்தங்களோட மத்தியிலும் சரி, உங்க குடும்பத்தின் மீதான பார்வை மாறும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேர்மையான செயல்பாடுகளால ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகிறது. பொது காரியங்கள்ல, ஊர் திருவிழாக்கள்ல உங்கள் குடும்பத்திற்கு முதல் மரியாதை அல்லது முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களை ஒரு முன்மாதிரி குடும்பமாக மற்றவர்கள் பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்வாதாரம் உயரப் போகின்றது. அதாவது நீங்க சமூகத்திலையும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் உங்கள் குடும்பத்தின் மீதான பார்வை மாறி உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நேர்மையான செயல்பாடுகளால் ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகிறது. பொது காரியங்களும் திருவிழாக்களிலும் உங்கள் குடும்பத்திற்கு முதல் மரியாதை அல்லது முக்கிய பொறுப்புகள் தேடி வரப்போகிறது. நம்பிக்கை அதிகரிக்கும். ராகி, கேது மற்றும் சனியின் அனுகிரகத்தால் உங்களுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் வேரோட அழியும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசாத்தியமான தன்னம்பிக்கையும் மனோதிடமும் உங்களுக்குள் பிறக்கும். இந்த அதீத நம்பிக்கை கடுமையான சவால்களையும் மிக எளிதாக கடந்து செல்ல உங்களுக்கு துணையாவே நிற்கும். தோல்விகளை கண்டு அஞ்சாம அதை வெற்றிக்கான படிக்கட்டாவே மாற்றும் வித்தை உங்களுக்கு கை வந்தது போல தோன்றப் போகிறது. அதாவது நீங்கள் இப்ப உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையும் எதிர்மறை எண்ணங்களும் வேரோடு அழிய போகிறது. என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற அசாத்தியமான தன்னம்பிக்கையும் மனோதிடமும் உங்களுக்குள்ள பிறக்கும். இந்த அதீத நம்பிக்கை கடுமையான சவாலையும் மிக எளிதாகவே கடந்து செல்ல உங்களுக்கு துணையாகவே நிற்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. புதிய திட்டங்கள் வெற்றியை பெறும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் மனசுல நீண்ட நாட்களா தீட்டி வைத்திருந்த புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் வியூகங்களை செயல்படுத்த இதுவே மிகச்சிறந்த தருணம். புதிய தொழில் தொடங்குதல், வியாபாரத்தை விரிவுபடுத்துதல், புதிய கிளைகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் சமூகத்துல தனிப்பெயரும் புகழும் உங்களை தேடி தரப்போகின்றது. அதாவது நீங்கள் உங்கள் மனசுல நீண்ட நாட்களா தீட்டி வைத்திருந்த புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் வியூகங்கள் செயல்படுத்த இது மிகச்சிறந்த தருணமா அமைய போகுது. புதிய தொழில் தொடங்குவதால வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், புதிய கிளைகளை உருவாக்கலாம் போன்ற முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. குடும்ப மரியாதை உயரும் உங்களுக்கு. சமூகத்திலும் சரி, சொந்த பந்தங்களோட மத்தியிலும் சரி, உங்க குடும்பத்தின் மீதான பார்வை மாறும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேர்மையான செயல்பாடுகளால ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் பல மடங்கு உயரப் போகிறது. பொது காரியங்கள்ல, ஊர் திருவிழாக்கள்ல உங்கள் குடும்பத்திற்கு முதல் மரியாதை அல்லது முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களை ஒரு முன்மாதிரி குடும்பமாக மற்றவர்கள் பார்க்கும் அளவிற்கு
உங்கள் வாழ்வாதாரம் உயரப் போகின்றது. அதாவது நீங்கள் சமூகத்திலையும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் உங்கள் குடும்பத்தின் மீதான பார்வை வந்து மாறி, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேர்மையான செயல்பாடுகளால் ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் பல மடங்கு உயரப் போகிறது. பொது காரியங்களும் திருவிழாக்களிலும் உங்கள் குடும்பத்திற்கு முதல் மரியாதை அல்லது முக்கிய பொறுப்புகள் வந்து தேடி வரப்போகிறது. நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். ராகி கேது மற்றும் சனியின் அனுகிரகத்தால் உங்களுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை வந்து மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து வேரோட அழியும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசாத்தியமான தன்னம்பிக்கையும் மனோதிடமும் உங்களுக்குள் பிறக்கும். இந்த அதீத நம்பிக்கை கடுமையான சவால்களையும் மிக எளிதாக கடந்து செல்ல உங்களுக்கு துணையாகவே நிற்கும். தோல்விகளை கண்டு அஞ்சாம அதை வெற்றிக்கான படிக்கட்டாவே மாற்றும் வித்தை வந்து உங்களுக்கு கை வந்தது போல தோன்றப் போகிறது. அதாவது நீங்கள் வந்து இப்ப உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையும் எதிர்மறை எண்ணங்களும் வேரோடு அழிய போகிறது.